இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். குடியாத்தம் குமரன் அவனை பற்றி ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்திருந்தோம். அந்த வீடியோவை பல்லாயிரக்கணக்கான பேர் பார்த்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவன் எவ்வளவு மோசமான பேர்வழியாக இருந்தால் அவனுக்கு எதிராக பேசிய அந்த காணொளியை இத்தனை ஆயிரம் பேர் கண்டு கழித்திருப்பார்கள் என்பதை உங்கள் பார்வைக்கு விடுகிறேன். ஏனென்று கேட்டால், அதற்கு பிறகு அந்த குடியாத்தம் குமரன் என்னை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை பற்றியும் எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறான் என்பதையும் பார்க்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆகவே அவன் பேசிய அந்த காணொளியிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்து இதோடு இணைத்திருக்கிறேன். முதலில் அந்த காணொளியை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அவனுக்கு சரியான சாட்டையடி பதில்களை கொடுப்போம். நான் ஒரு வீட்டு விட்டெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே போக முடியாது. நான் இப்ப பேசினுக்கிறதே வீட்டுல தான் பேசினுக்கிறேன். தெரியல என்னுடைய வீட்டு லொகேஷன் எப்படி இருக்குன்னு. அதாவது அவ்வளவு சீக்கிரம் நான் வீட்டு வெளியே போறேன். நான் பக்கத்து தெருவுக்கு போனேன்னா கூட என்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர், பிஎஸ்ஓ, போலீஸ், 2 கன்மேன், கவர்மெண்ட் கொடுத்துருக்குது, தலைவர், முதல்வர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க கண்ணியத்துக்குரிய காவல்துறை அதிகாரிகள், 2 கன்மேன், வீட்டுல எப்பவுமே 2 ஆம்பு போலீஸ். சின்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேள்விப்பட்டா வீட்டுக்கு 2 மூலையில பேரிகார்டு எப்பவுமே இருக்கும். அந்த பக்கம் 4 போலீஸ் நிற்பாங்க, இந்த பக்கம் 4 போலீஸ் நிற்பாங்க. நான் அப்படி வெளியெல்லாம் போகவே முடியாது. அது அவுட் ஆஃப் ஸ்டேட் நான் போகவே முடியாது. நான் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேட் போனேன்னா பிஃபோர் 24 hours நான் குடியாத்த டிஎஸ்பி ஆபீஸ்ல தகவல் கொடுக்கணும். அவங்க எஸ்பி ஆபீஸ் தகவல் கொடுப்பாங்க. அவங்க சென்னையில் இருக்கிற டிஜிபி ஆபீஸ்ல செக்யூரிட்டி ஆபீஸ் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கன்மேன் யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்காக இருக்கிற அங்க தகவல் கொடுப்பாங்க. எங்கெங்க போறோன்னு கேட்பாங்க. அதன் பிறகுதான் வீட்டு விட்டு வெளியே போனா 2 கன்மேன் வருவாங்க. போற ஏரியாலாம் பெட்ரோல் வண்டி வாட்ச் பண்ணுவோம். நாங்க எங்க போறோம் எங்க வரோம். என் கூட ஒரு பிஎஸ்ஓனுடைய செல்போன் லொகேஷன் பார்த்துனே இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் நம்மளால வெளியே போய், அது அவுட் ஆஃப் ஸ்டேட் போனோம்னா, கர்நாடகா போனோம்னா பிஃபோர் 2 days பர்மிஷன் வாங்கணும். திடீர்னு எல்லாம் போக முடியாது. திடீர்னு போனோம்னா அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் ஏடிஜிபி கிட்ட. ஆந்திராக்கு போனா ஒரு நாளைக்கு முன்னால வாங்கணும். குடியாத்துல பக்கத்து போனா கூட டிஎஸ்பி ஆபீஸ்ல சொல்லிட்டு அவங்க எஸ்பி ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கணும் தான் போக முடியும். அப்படி எல்லாம் வெளியெல்லாம் எங்கேயுமே தலைமுறையா இருக்க முடியாது. அந்த காணொளியை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவன் சொல்லியது என்னவென்று கேட்டால், அவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் கூட காவல்துறையில் அனுமதி பெற வேண்டும். வேறு மாநிலங்களுக்கு போவதென்றால் 2 நாட்களுக்கு முன்பே போலீஸ் உயர் அதிகாரிகள், எஸ்பி, டிஜிபி போன்றவரிடம் அனுமதி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நான் எப்படி ஆந்திரா ஓடிவிட முடியும் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறான். நாம் இது தெரியாமல் பேசிவிட்டோமோ? ஏனென்று கேட்டால், போலீஸ் காவலில் யாரை வைத்திருப்பார்கள்? திருடன், மொள்ளமாரி, கேடி லிஸ்டில் தாக்கலானவன், ரவுடி லிஸ்டில் தாக்கலானவன், காவல்துறையில் அவருடைய புகைப்படத்தை ஒட்டி வைத்திருப்பார்கள். இவர்களெல்லாம் ஆபத்தானவர்கள், இவர்களை பார்த்தால் உஷாராக இருங்கள் என்று காவல் நிலையத்தில் அவருடைய புகைப்படத்தை ஒட்டி வைத்து சாதாரண மக்களுக்கு அவர் யார் என்பதை அடையாளம் காட்டுவார்கள். ஆகவே எனக்கு என்ன தோன்றுகிறது, இந்த குடியாத்தம் குமரன் கேடி லிஸ்டில் தாக்கலாகிவிட்டாரா அல்லது குண்டர்கள் லிஸ்டில் தாக்கலாகிவிட்டாரா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் எங்கு செல்வதென்றாலும், அல்லது என்னை போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யூடியூபில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் எங்கு செல்வதென்றாலும் யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லை, யாருடைய பர்மிஷனையும் பெற வேண்டியதில்லை. எந்த போலீஸிடமும் போய் நாம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை இந்தியாவை விட்டு வேறு நாடுக்கு செல்ல வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் பாஸ்போர்ட் தேவை, விசா தேவை. மற்றபடி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்தியாவின் எந்த மூலை முடுக்குக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் குடியாத்தம் குமரன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் கூட காவல்துறையின் அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் குடியாத்தம் குமரன் பல குற்ற வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டு அவர் மீது பல குற்ற வழக்குகள் இருந்து அவர் கேடி லிஸ்டில் தாக்கலாகி இருக்க வேண்டும். ஆகவேதான் போலீசுடைய அனுமதி பெற்று அவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் கூட போலீசுடைய அனுமதி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறான் என்பதுதான் இன்றைக்கு உண்மையோ என்று நம்மை சந்தேகப்பட வைக்கிறது. ஏதோ இவர் பெரிய மத்திய அமைச்சரை போலவும், மத்திய அமைச்சரவையில் இவர் உள்துறை அமைச்சராக, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பதை போலவும், இவருடைய வீட்டுக்கு போலீஸ் கடுங்காவல் இருப்பதை போலவும், இவருடைய வீட்டை தாண்டி பேரிகார்டு வைத்திருப்பதை போலவும்,
ஏனென்றால் எந்த நேரத்திலும் இவனை நோக்கி யார் வேணாலும் அடிப்பதற்கு உதைப்பதற்கு வருவார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு நா கூசாமல் பேசுகின்ற, வரம்பு மீறி பேசுகின்ற, ஆபாசமாக பேசுகின்ற ஒரு நாளாந்தர பேச்சாளர் திமுகவில் இவன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே இவனை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண்கள் துடைப்பம், விளக்கமாறு இவற்றை எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால் நின்று வெளியே வாடா பேடி பயலே என்று பேசிய பொழுது, என்று கூப்பிட்ட பொழுது வெளியே வராமல் வீட்டுக்குள் அமர்ந்து கதவை சாத்தி கொண்டு வெறும் வாய்ச்சவடால் அடித்துக் கொண்டிருக்கிறான். திமுக ஆட்சி இருக்கிறது, இவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னொன்று, இவன் பேசுகின்ற காணொலியைத்தான் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் பார்க்கிறார்களாம். 1.5 கோடி பேர் இவன் பேசுகின்ற காணொலியை பார்த்து விட்டார்களாம். ஆம், இவர் பெரிய மார்க் ஆண்டனி. இவர் பேசுகின்ற சொற்பொழிவை கேட்டு அப்படியே உலகமே விழிப்புணர்வு பெறப்போகிறது. இவன் பேசுகின்ற அந்த காணொலியை 1.5 கோடி பேர் பார்க்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவன் மாவட்டத்தில் இல்லை, அதற்கு பக்கத்திலே இருக்கின்ற பல மாவட்டங்களை சேர்த்தால் கூட திமுக வாங்கிய ஓட்டுக்களே 1.5 கோடி இருக்காது. இவன் பேசுகிறான், 1.5 கோடி பேர் பார்த்து விட்டார்கள். எங்க தெருக்கோடியில் நின்று கொண்டிருக்கின்ற நீ பேசுவதை 1.5 கோடி பேர் பார்க்கிறார்கள். நீ அப்படியே உலகமாக சொற்பொழிவாற்றி விட்டாய். நான் தான் திமுக சார்பாக அவ்வளவு தொலைக்காட்சிகளிலும் விவாதம் செய்கிறேன். நீ விவாதம் எந்த லட்சணத்தில் பண்றான்னு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. உனக்கு என்ன தெரியும்? ஆபாசமாக பேச தெரியும். இரண்டாவது, இவன் சொன்னது, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அன்புமணிக்கு எதிராக நான் கருத்தியல் ரீதியாக கருத்து வைத்த பொழுது அதை பற்றி பேசாமல் என்னை ஆபாசமாக பேசுகிறார்கள், அவனே இவனே என்று பேசுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், நீ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதிக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கிறது என்று ஸ்டாலினை கேட்ட கேள்விக்கு, நீ சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று ஆதாரத்தோடு நீ கருத்தியல் ரீதியாக பதில் சொல்லியிருந்தால் நீ யோக்கியவான், நீ நாகரிகமானவன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு உன்னால் கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியவில்லை. வாயை உடைத்து விடுவேன் என்று சொன்னால், வாயை உடைப்பதற்கு கையை ஓங்குகின்ற பொழுதே உன்னுடைய கையை நாங்கள் முறித்து விடுவோம். நாங்கள் ஒன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். கருத்தியல் ரீதியாக பதில் சொல்லாமல் தனி மனித தாக்குதலை, தனி மனித மோசமான விமர்சனத்தை வைத்தால்தான் இந்த குடியாத்தம் குமரனை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், என்னை போன்றவர்கள் கடுமையாக தாக்கிறோம். இப்பொழுது கூட கருத்தியல் ரீதியாக, கருத்தியல் களத்திலே நேருக்கு நேர் விவாதம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன், நான் தயாராக இருக்கிறேன். இந்த குடியாத்தம் குமரன் பொதுவெளியில் சமூக நீதிக்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம் என்று எங்காவது பேசி நிரூபித்து விட்டால் நான் அரசியல் பேசுவதையே நிறுத்திக் கொள்கிறேன். சமூக நீதி என்றால் அதற்கு உரிமை கொண்டாடுகின்ற ஒரே ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் ஒரு சில இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் திமுகவிற்கும் அதுவும் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சமூக நீதியில் இவர்கள் சாதித்து கிழித்தது என்ன? சமூக நீதியை சாய்த்ததுதான் ஸ்டாலினுடைய வரலாறு. 100 முறை சொல்வோம், 1000 முறை சொல்வோம், 1,00,000 முறை சொல்வோம். சமூக நீதியை சாய்த்தது திமுக. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுத்தது திமுக. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு நீதிமன்றத்திலே வழக்கு வந்த பொழுது அந்த வழக்கில் சரியான ஆதாரங்களை கொடுக்காமல், சரியான தரவுகளை கொடுக்காமல் வன்னியர்களுக்கான சமூக நீதியை சாய்த்தது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். குற்றம் சாட்டுகிறேன். வேண்டுமானால் நேருக்கு நேர் விவாதம் செய்ய சொல்லுங்கள், பார்ப்போம் இந்த குடியாத்தம் குமரனை. இவர் சொல்கிறார், எனக்கு போலீஸ் காவல் இருக்கிறது. போலீஸ் காவல் இல்லை என்றால் நீ குடியாத்தத்திற்குள் இருக்கவே முடியாது. போலீஸ் காவல் இருப்பதால் தான் உன்னால் பேசிக் கொண்டிருக்க முடிகிறது. இவர் ஏதோ பெரிய மத்திய அமைச்சர், இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. கொலை குற்றவாளிக்கு கூட தான் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. போய் பாருங்கள், 24 மணி நேரம் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளி பட்டியலில் இருப்பவர்கள், வழக்கிலே சிறைப்படுத்தப்பட்டு சப் ஜெயிலில் அடைபட்டு கிடப்பவர்கள், அவர்கள் கூட பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். பாருங்கள், என்னை சுற்றி 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு ஜெயில் சூப்பரண்ட் இருக்கிறார், பல காவலர்கள் இருக்கிறார்கள், 8 அந்தஸ்தில் பலர் இருக்கிறார்கள். எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்களும் கூட பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அப்படித்தான் இன்றைக்கு குடியாத்தம் குமரன் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. நான் என்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்றால் காவல்துறையின் அனுமதியை பெற வேண்டும். கேடி லிஸ்டில் தாக்கலானவன் தான் காவல்துறையின் அனுமதியை பெற வேண்டும். மற்றவர்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்வதென்றால், எங்காவது சுற்றுலா செல்வதென்றால், சொந்த வேலையாக செல்வதென்றால் போலீஸின் அனுமதியை பெற வேண்டியதில்லை.
போலீசின் அனுமதியை பெறுகின்ற அளவிற்கு கேடி லிஸ்டில் தாக்கலானவர் தான் குடியாத்தம் குமரனா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். இனியும் அனாவசியமாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி வம்புக்கு இழுத்தால் குடியாத்தம் குமரனை சந்தி சிரிக்க வைத்து விடுவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.